தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அனைத்து வீடியோ உங்களுக்கு காணொலியில் வந்து கொண்டே இருக்கும். இப்போது மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். இப்போது செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போ ராசியாதிபதியே ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போது அந்த காலகட்டத்தில் என்னென்ன பலாபலன் இனிமேல் அனுபவிக்க போகிறீங்க, இதுவரை அனுபவிச்சுக்கிறது என்ன பிளானுங்க இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். இப்போ மேச ராசியில் உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை 1ஆம் பாதம் உள்ள அமைப்பு உங்களுக்கு மேச ராசியாகும். அந்த மேச ராசியில் சூரியன் உச்சமாகிறாரு, செவ்வாய் ஆட்சி ஆகிறாரு. அப்போது இப்பவுமே சூரியன் உச்சமாகிறதுல நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது மேச ராசிக்காருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. யாராருக்கு என்னென்ன வேலை கொடுத்தா கரெக்டாக செய்வாங்குங்கிற தன்மை உங்களுக்கு நிர்வாக திறமை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேச ராசி செயல்படுறதுக்கான தன்மை இருக்குது. ஆனால் ஒன்று, ஏதாவது ஒரு செயல் இருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறதுக்கான தன்மை அப்படிங்கிறது மேச ராசிக்கு இருக்குது. இப்போது மேச ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2024 முதல் 25/8/2024 வரைக்கும் கரெக்டாக 44 நாட்களுக்கு உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயே இருந்திருக்காரு. அது 8ஆம் அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ராசி உங்கள் ராசியிலே இருந்திருக்காரு. அப்போது நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசியாதிபதியே 8ஆம் இடத்துல 45 நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு பட்டுறக்கான சந்தர்ப்பம். ஏன்னா 8ஆம் இடத்த ராசியாதிபதி 8 அஷ்டமாதிபதியும் கூட உங்கள் ராசியிலே இருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல பணம் வந்திருக்காது. அந்த பணத்தினால நம்ம வந்து தொழில் சரியாக செய்ய முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். ஏன்னா இந்த தொழிலை விடுறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே போயிட்டு இருந்திருப்பீங்க. நல்லா பண்ணவும் முடியாமல், நான் நிறுத்தவும் முடியாமல், நல்லா ஓட்டவும் முடியாமங்கிறது நிறைய வேதனைப்படுறதுக்கான தன்மை இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது உங்கள் ராசிகளுக்கு வர்றதுனால. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அது அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. பார்ட்னரெல்லாம் உங்களுக்கு விட்டு ஏமாற்றிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இப்போ 2ஆம் இடத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு மங்கள யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மேச ராசிக்கு ஒரு 44 நாட்களில் கம்பல்சரி வந்தே தீரும். அந்த மாதிரி சூழ்நிலை கம்பல்சரி உருவாகும். ஏன்னா குரு மங்களம், ஏன்னா 9ஆம் அதிபதியுடைய சேர போகிறாரு. இப்போ ராசியாதிபதி 2க்கே போகிறாரு. அப்போ இது குரு மங்களத்தை யோகத்தை கொடுக்க போகுது. அப்போ இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. அது தொழில் மூலியமாக நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த 44 நாள் நல்லபடியாக பயன்படுத்துங்க. மிக சிறந்த நாட்களாக வரப்போகுது. இந்த லைஃப்பில் இந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு வரப்போகிறதே இல்லை. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து 100% செயல்பட்டீங்கன்னா மிக சிறப்பாக வரக்கூடிய தன்மை இருக்க போகுது. இதில் யாரெல்லாம் நீங்கள் வந்து நிமிர்ந்து நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த வரக்கூடிய 44 நாட்களில் மிக சிறந்த நாட்களாக இருக்க போது நல்லபடியாக பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கும். ஏன்னா ராசியாதிபதியே 8 இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்தை வேற ராசியாதிபதி பார்க்குறாரு. அப்போது வேலையில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமாகவே இருந்திருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இருந்திருக்கு. பயங்கரமான ப்ரெஷர் இருந்திருப்பீங்க. இந்த வேலையை விட்டுலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணத்துக்கூடையே இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மன நொந்து 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 தினமும் வேலை செய்வீங்க. ஏன்னா யாருக்கிட்ட எல்லாம் நம்ம நல்ல பேர் எடுக்கணுமே, நல்ல வேர் எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் போய் ஒரு அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டிய ஆள். ஏன்னா ஒருத்தர் ஒன்றும் சொல்லக்கூடாது, நம்ம கோவப்பட்டுருமே அப்படின்னு நீங்கள் ரொம்ப பொறுமையாக போக வேண்டிய சூழ்நிலைகளாக இருந்திருக்கு கடந்த 44 நாளில். இதெல்லாம் கவலைப்படாதீங்க. 100% இந்த ராசியாதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது கம்பல்சரி உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 8ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்போ 8ஆம் இடத்தை பார்த்து அதுக்கப்புறம் 9ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது 100% உங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேலதிகாரி தொந்தரவு இருந்தாலும் கூட மிக சிறந்த அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போவார். அவரும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறக்கான தன்மை இந்த காலகட்டம் இருக்க போயிடுது. இந்த 44 நாட்களில் உள்ளூரில் வெளியூரில் முயற்சி பண்ணாலும் கூட கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்கள் 2ஆம் இடத்துல இருந்து, செவ்வாய் பகவான் உங்கள் 2ஆம் இடத்துல இருந்து
பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது மிக சிறந்த யோகத்தை பெற போறாரு. 9ஆம் அதிபதியும் உங்க 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் செவ்வாய் அப்படிங்கிறது 8ஆம் பார்வையாக எங்க ராசியாதிபதி 8ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் 100% உங்களுக்கு நல்ல யோகத்தை கெடுத்து போய் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். அப்போ இந்த நல்லபடியாக பயன்படுத்தி மட்டும் போதும். இந்த 44 நாட்களில் வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணாலும் சரி, உள்ளூரில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணாலும் கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்க போயிடுது. அதுக்கப்புறம் குழந்தை பேர் அப்படிங்கிறத வச்சிங்கன்னா கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாமல் நம்மளால சிரமப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் 7ஆம் இடத்து அதிபதியே 8லேருந்து ராசியாதிபதியிலே இருக்கிறதுனால கல்யாண வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுப்பட்டிருக்கும், நிறைய சிரமப்பட்டீங்க. இந்த பிள்ளை கல்யாணத்தை ஏன் முடிச்சோன்னு ஒரு வருத்தம், இல்லை நினைச்ச மாதிரி நம்ம லைஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம், குழந்தை பேர் பிரச்சனை இருந்திருக்கும். கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமா குழந்தை இல்லையே என்னதான் பண்றது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி கூட குரு பகவான் சேராரு, சந்திர மங்களத்தை கூட சேர்ந்து 4ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக உங்களை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் குழந்தை பேர் சார்ந்த விஷயம். அப்போ மிக சிறந்த 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பேர் சார்ந்த விஷயம் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அந்த குருவும் மங்கள யோகம் சேரும்போது 100% உங்களுக்கு நல்லபடிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த விஷயம் பண்ணி நல்லபடிய ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த திருமணத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு சில நேரம் வாழக்கான தன்மை இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியாதிபதி அதுபடி வந்து 8ஆம் அதிபதியே அஷ்டமாதிபதியே உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கு. நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. என்ன சொன்னாலும் சண்டை கட்டுறாங்க. நம்ம பேசுகிற வார்த்தையிலிருந்து ஒரு வாய் எடுத்து நான் சண்டை கட்டுறாங்க, ஒரு வார்த்தை எடுத்து சண்டை கட்டுறாங்கன்னு சன்மை மிக நிறைய நொந்து இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போது ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு போய் 100% அப்போ வந்து குரு பவனோட சேரும்போது சந்திர மங்கள யோகமா உண்டாகுது. அப்போ இந்த சந்திர மங்கள யோகத்தை வந்து நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா குடும்ப ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்றதுக்கான தன்மை இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை 100% இருக்கு. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்தீங்கன்னா பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி மேலேயே வராரு. அந்த ராசி மேலே வரும்போது நிறைய பிரச்சனை மட்டுமே கொடுத்துருப்பாரு. ராசியாதிபதியே உங்களுக்கு செவ்வாய் தான். அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அப்புறம் இது நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் பேசுனீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் படிப்பு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி படிப்பு படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் குரு மங்கள யோகம் சொல்கிறதுங்க. ஏன்னா ஒரு செவ்வாய் அப்படிங்கிறது பெரிய உயர்ந்த கட்டடங்கள் சொல்லலாம். அப்போ இன்ஜினியர் சம்பந்தமான படிச்சிங்க அப்படின்னா 100% கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா குரு பகவானும் சேராரு, 9ஆம் அதிபதியும் சேராரு, அது ராசியாதிபதியும் சேராரு. அப்போ இந்த ரெண்டும் சேரும் போது நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு எடுத்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போகிறது. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருப்பீங்க. அந்த விவசாயத்தில் எந்த ஒரு லாபமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கல. ராசியாதிபதி 8ஆம் இடத்து அதிபதி அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது உங்கள் ராசி மேலே போய்க்காரு. அப்போ இது என்னதான் போட்டாலும் நஷ்டம் மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு மங்கள யோகம் 2ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது விவசாயத்தில் மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. நல்லபடியா என்ன போட்டாலும் நல்லா வர்றதுக்கான தன்மை இருக்கு. ஏன்னா இந்த செவ்வாய் கிழமை அப்படின்னு நிறைய பேர் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வெறுவாயின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்கிற வழியை பாருங்கள். குரு வாரியில் கடன் அடைச்சிங்கன்னா மிக சிறந்த கடன் அடையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகிறது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்க. இந்த 44 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மேச ராசிக்கு திரும்பி வரப்போகிறதே இல்லை. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போது மிக சிறந்த யோகம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. இது எல்லாமே மேச ராசிக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது ஒவ்வொரு ஜனன ஜாதத்திலையும் திசா புத்திக்கு தகுந்த போல் கிரகநிலைக்கு தகுந்த போல் பலன்கள் மாறுபடும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.